மேகதாதுல அணை கட்டுறதுக்கு தடுக்க தமிழகத்துக்கு எந்த உரிமையும் இல்லை என்ன கர்நாடகாவை சேர்ந்த துணை முதலமைச்சர் சிவகுமார் சொல்லியிருக்காரு. காவேரி உரிமையை தமிழகத்துக்கு மழுங்கடிக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸோட கூட்டணியில இருக்கீங்க. கர்நாடகால காங்கிரஸோட ஆட்சி தான் நடக்குது. அதை எதிர்த்து உங்களால இதை தடுக்க முடியுமா? இதை நடத்த முடியுமா சார்? உங்களால செய்ய முடியுமா? அப்ப நீங்களும் கை கட்டிட்டானே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறல மாதிரி டிஎம்கே இருந்தப்பையும் செய்யல. இப்ப நீங்க வந்திருக்கீங்க, நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? மேகதாது அணைக்கு என்ன இப்ப ஆக்ஷன் எடுக்க போறீங்க? நீங்க உங்க கூட தானே கூட்டணியில இருக்காங்க, ஃபைட் பண்ணுவீங்களா? நீங்க உங்க அமைச்சரவையில வேற இடம் கொடுத்துருக்கீங்க சார். உங்கள் அமைச்சரவை, உங்களோட கட்சி பார்ட்னர் அலையன்ஸ்ல இனிமேல் பார்ட்னர் நினைக்கிறேன். 29க்கு பார்ட்னருக்கு சைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். கர்நாடகாலவே அவங்க கவர்மெண்ட் தான் நடக்குது. ஸ்டாப் பண்ண சொல்லலாமே. அதுக்கு நீங்க எதிர்த்து போராடுவீங்களா? இல்ல நீங்களும் கை கட்டிட்டு தான் வேடிக்கை பார்ப்பீங்களா சார்? சிஎம் சார், நீங்க பொய்க்கால் குதிரை அரசா செயல்படுறதுனால தான் உங்களால இந்த நிலைப்பாட்டை எடுக்க முடியுமா? கர்நாடக அரசை எதிர்த்து சண்டை போட முடியுமா உங்களால? அப்போ பொய்க்கால் குதிரை அரசுன்னு ஒத்துக்கிறீங்களா? அவங்க பூமி பூஜை வரைக்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க பூமி பூஜை வரைக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இதுல உங்களோட ஸ்டாண்டு என்ன? காவேரி தண்ணி அப்படின்னா 20 மாவட்டம் அதை நம்பி இருக்கு. தஞ்சாவூர் மட்டும் டெல்டா கிடையாது, 20 மாவட்டம் நம்பி இருக்கு. தஞ்சாவூர் உள்பட காவேரி பாசனத்தால விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் 20க்கும் மேற்பட்ட மாவட்டத்துல இருக்காங்க. அப்ப தஞ்சாவூரை பாலைவனமா மாத்த போறீங்களா? பாலைவனம் ஆயிரும் சார். அவங்க மேகதாதுல குறுக்க அணை மட்டும் கட்டிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு பாலைவனம். இதுக்கு உங்களோட ஸ்டாண்டு என்ன? ஐயா தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்களே, உங்களுக்கு இதுல தமிழ்நாட்டோட உங்களோட அரசோட ஸ்டாண்டு என்ன? இல்ல நான் பொய்க்கால் குதிரை அரசு தான் நான் நடத்துறேன்னு ஒத்துக்கிறீங்களா? இதே எங்களது பொதுச் செயலாளராக இருக்கட்டும், புரட்சி தலைவி அம்மாவா இருக்கட்டும், இல்ல எங்க புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆரா இருக்கட்டும், இந்த காவேரிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க விட்டு கொடுத்ததே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் காவேரியை விட்டு கொடுத்ததே கிடையாது. எங்க அம்மா காவேரி தாயின்னு சொல்லி எல்லாம் பேசுவாங்க முன்னாடி. இதே எங்களது பொதுச் செயலாளரோ இல்ல எங்க புரட்சி தலைவி அம்மாவோ இல்ல எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ இருந்திருந்தால் இன்னைக்கு கட்ட விட்டுருப்பாங்களா? அங்க டெபுட்டி சிஎம் சிவகுமார் பேசினது ரொம்ப கொந்தளிப்புக்கு உள்ளாயிருக்கு தமிழக மக்கள்கிட்ட.